அப்ப ஆண்டவருடைய உண்மையான வாஞ்சை என்ன, உண்மையான விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, பணம் அல்ல. எனக்கு எத்தனை நீ காலை எடுத்துட்டு வந்த, எத்தனை ஆடுகள் எனக்கு நீ கொடுத்த, எவ்வளவு தங்கம் எனக்கு எடுத்துட்டு வந்த. ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணு, மாற்றிக்கொள். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவேளை உங்க பையன் ரொம்ப சின்ன பையன், அவன் ஒரு கேண்டில்ல நெருப்பு இல்லைன்னா கேஸ் ஸ்டவ்ல விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்றோம், கத்துவோம். உடனே இந்த பக்கம் வா, கத்துறோம். அவன் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்து உங்க பாக்கெட்ல போட்டு, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் விளையாடிட்டு வரேன்னு சொன்னா எத்தனை பேருக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம எதுக்காக சொல்றோம், நம்ம சேஃபா இருக்கிறதுக்காக இல்ல. பாருங்க, மனுஷன் பாவம் செய்யறதுனால கர்த்தருடைய பரிசுத்தம் குறைய போறது கிடையாது, ஏற போறதும் கிடையாது. ஆண்டவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் கர்த்தராக தான் இருக்க போகிறார். எதுக்காக வான் பண்றார், எதுக்காக நீ மாறிடுன்னு சொல்றாருன்னு சொன்னா, உன்னுடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக தான். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இப்படி கோவப்படுறாரு, கத்துறாரு. அவருடைய பரலோகத்திலிருந்து அவர் யாரும் இறக்க முடியாது, அவரை யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. அவர் பாவம் செய்யாதவர், பாவத்தை பார்க்காதவர், சுத்த கண்ணனா இருக்கிறார். பாவம் அவர் எதுவுமே அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லாருமே பாவம் செய்தால் கூட ஆண்டவருக்கு ஒண்ணுமே மாற போறது கிடையாது. அவர் ஆண்டவராகவே இருப்பார்.